வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. உலக சுகாதார தினமான இன்று அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களின் அர்ப்பணிப்புக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜெகத் பிரகாஷ் நட்டா நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தக திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற மாற்றத்திற்கான முன்முயற்சிகள் சுகாதார அமைப்பை வலுப்படுத்தி தரமான சிகிச்சையை மிகவும் அணுகக்கூடியதாகவும் மலிவானதாகவும் மாற்றியுள்ளதாக அவர் கூறினார். மாநிலங்கள் முழுவதும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு விநியோகிப்பதற்காக ஒதுக்கப்படும் 5 கிலோ எடையுள்ள இலவச வர்த்தக எல்பிஜி சிலிண்டர்களின் தினசரி ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் நீரஜ் மிட்டல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இவை அந்தந்த மாநிலங்களில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மட்டுமே விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் சுமார் 6,75,000 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம் தனது எதிர்கால போர்க்கால தேவைகளுடன் தொழில் மற்றும் கல்வித்துறை முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் ஆளில்லா வான்வழி அமைப்புகள் மற்றும் வட்டமிடும் வெடிமருந்துகள் மீது கவனம் செலுத்தும் ஒரு விரிவான தொழில்நுட்ப செயல் திட்டத்தை வெளியிட்டுள்ளது. போர் முறை தொடர்ந்து வேகமாக மாறி வருவதால் இந்த ஆவணத்தின் முக்கிய தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு தேவைகளை நிகழ்ச்சியில் பேசிய ராணுவ துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் எடுத்துரைத்தார். புதுச்சேரியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் பரப்புரை மேற்கொண்டார். இதில் என்டிஏ கூட்டணி அரசுக்கு எதிராக பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் மக்களுக்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்து பிரச்சாரம் செய்தார். காரைக்காலில் வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபானங்கள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. கலால் அதிகாரி திரு பொய்யாத மூர்த்தி தலைமையில் அந்த வீட்டில் அதிரடி சோதனை நடத்தி வீட்டின் உரிமையாளரை கைது செய்த அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.